ஒரு ஊர்ல ஒரு விவசாயி. அந்த விவசாயிக்கு ஒரு அழகான மகள் இருந்திருக்காங்க. அந்த அழகான மகளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அந்த ஊர்ல நிறைய போட்டி நடந்திருக்குது. அதுல ஒரு இளைஞன் அந்த பொண்ணை தனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி அந்த விவசாயி கிட்ட நேரடியாவே போய் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு அந்த விவசாயி, நான் ஒரு போட்டி வைக்கிறேன், அந்த போட்டியில நீ ஜெயிச்சேன்னா உனக்கு என் மகளை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட அந்த இளைஞன் சிரிச்சுக்கிட்டே, என்ன உங்க வீட்டில் இருக்கக்கூடிய காளமாடு எதையாவது அடக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு அந்த விவசாயி சிரிச்சுக்கிட்டேவும், நீ காளமாட்டை அடக்கலாம் வேணாம், என்கிட்ட இருக்கக்கூடிய காளமாடுகள்ல ஒரு மாட்டோட வாழை தொட்டாலே போதும், நீ வெற்றி பெற்றதை நான் ஒத்துக்கிறேன், நான் உனக்கு என் மகளை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த இளைஞனும், ஆகா இது ரொம்ப ஈஸியான போட்டியா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒத்துக்கிட்டான். அடுத்த நாள் அந்த விவசாயியோட அந்த பண்ணை நிலத்துல இந்த போட்டி நடக்கிறதா அறிவிச்சு அதுக்கான ஏற்பாடுகளும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த பண்ணை நிலத்துல 3 காளமாடு இருக்கிறதாகவும் ஒவ்வொரு காளமாடா அவுத்து விடுறதாகவும் அதுல ஏதாவது ஒரு காளமாட்டோட வாழை தொட்டா கூட போதும் அப்படின்னு அந்த விவசாயி சொல்றாரு. அந்த இளைஞனும் அந்த காளை மாடுகளுக்காக காத்திருக்க ஆரம்பிக்கிறான். முதல்ல ஒரு காளை மாடை அவுத்து விடுறாங்க. அதை பார்த்து அந்த இளைஞன், என்னடா அது இவ்வளோ பெரிய காளை மாடா இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டேவும் யோசிக்கிறான். காளை மாடு கிட்ட போவோமா தொடுவோமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்குள்ளேயும் அந்த காளை மாடு அவனை கிராஸ் பண்ணி போயிடுச்சு. சரின்ட்டு அடுத்த 2வது காளை மாட்டையும் ஒத்து விடுறாங்க. அதை பார்த்த இளைஞனுக்கு பயங்கர அதிர்ச்சி. என்னடா இது குட்டியான சைஸுக்கு இருக்குது, இதை போய் நம்ம எப்படா தொட முடியும், இதை மூச்சு விட்டாலே நம்ம 30 அடி தள்ளி போய் விடுவோமே அப்படின்னு யோசிச்சிருக்கான். சரி இருந்தாலும் அப்படின்ட்டே இருக்கும்போது அந்த 2வது காளை மாடும் அவனை கிராஸ் பண்ணி போயிடுச்சு. 3வது காளை மாடு, கடைசி காளை மாடு, அதை திறந்து விட்டுருக்காங்க. அந்த காளை மாடு தூரத்துல இருந்து வரும்போது பார்த்த உடனே அந்த இளைஞனுக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா அது அவ்வளோ வத்தலும் தொத்தலுமா இருந்திருக்குது. இந்த காளை மாடோட வாழை தொடுறது என்ன, இந்த காளை மாடையும் நம்ம மொத்தமா அமைக்கிடலாம் அப்படின்னு நினைச்சு ஆர்வத்தோட கிட்ட போயிருக்கான். அங்க போனோடனே அவனுக்கு ஒரு பேரதிர்ச்சி. ஏன்னா அந்த காளை மாட்டுக்கு வாளே இல்லை. அந்த இளைஞனுக்கு ஒரு பெரிய பல்பு. இன்னும் எங்க அவனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. இப்படித்தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிறைய வாய்ப்புகள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா ஒரு வாய்ப்பு மாதிரி இன்னொரு வாய்ப்பு அமையுமான்னா கண்டிப்பா அமையாது. நம்மளுடைய இலக்கையும் வெற்றியும் நிர்ணயிச்சிட்டோம்னா அதை நோக்கிய நம்மளோட பயணத்துல கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையுமே நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கணும். இந்த வாய்ப்பு கஷ்டம், இந்த வாய்ப்பு ஈஸி அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு தேவையான வெற்றிக்கான வாய்ப்பு கடைசி வரை கிடைக்காமலே கூட போகும். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய நோக்கம் என்ன, குறிக்கோள் என்னன்னு முடிவு பண்ணி அதை பயணிக்கும் போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எப்பேற்பட்டதா இருந்தாலும் சரி, அந்த வாய்ப்பை நம்ம துணிஞ்சு அதில் நம்ம இறங்கி செயல்பட ஆரம்பிச்சோம்னா நம்மளுடைய இலக்கு கண்டிப்பாக நம்ம கையில் கிடைக்கும்.